காலையிலே பயங்கர கோல்டு ஹெட்டேக்காக இருக்கவே நீ ரெஸ்ட் எடு, நான் லஞ்ச் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து தக்காளி கடைஞ்சிட்டு சாதம் வச்சுட்டாங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டே மாவு அரைச்சிட்டேன்னா நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. சரி இட்லி ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம், உங்களுக்கு அது தோணுதான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது மட்டும் நீ வேறு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிற, அங்கே போனால் அவங்க என்ன சொன்னாலும் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நல்லா பொறுப்பாக இருக்கணும், பருப்பாக இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி 1008 விஷயத்த சொல்லி அனுப்புகிறாங்க. இதே ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா மட்டும் உனக்கு கல்யாணம் ஆக போகுதுடா, ஒரு பொண்ணு உன்னை நம்பி வரப்போகிறா, அவளை நீ பத்திரமா லைஃப் லாங் பார்த்துக்கணும், அவளை எதாவது சொன்னால் கூட நீ தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும், நீ சாப்பிட்ட தட்டை நீ தான் எடுக்கணும், உனக்கு பசிச்சா நீ தான் போட்டு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அப்போதைக்கு இப்போதைக்கு மாறி இருக்குது. இப்போ ஜென்ரேஷனில் இருக்க பசங்க எல்லாமே அவங்கவுங்க ஒய்ஃப்காகட்டும் அம்மாவுக்காகட்டும் நிறையவே வந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா? அப்படிலாம் இல்லைப்பா, அவரை உண்டா ஒரு வேலை உண்டுன்னு தான் இருப்பார் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.